உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்பை பற்றி கேட்கல. நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்க. உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, தமிழக அரசு நாங்கள் இதில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் கூட என்னன்னா, விரைந்து அந்த வழக்கை விசாரணை கொண்டு வர வேண்டும். அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை தான் பார்க்கணும்னு கேட்டிருக்கோம். ஆளுநர் எந்த விஷயத்திலையும் இடையூறு இல்லையே. ஒரு நிமிஷம் நான் சொல்ல பாருங்க. மூணு பேர் கொண்ட சரி நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல அதை பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க தீர்மானத்தில் ஏன் இல்லைன்னா ஏன்னா மாநில அரசால தான் அந்த கேஸ் வந்து இவ்வளவு நாள் டிலே இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆளுநர் தரப்பும் ஆமா சுமூக தீர்வு ஏற்படுத்தணும். அதுதான் சொல்றோம். இப்போ அந்த மாதிரி சுமூக தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி நாங்க சொல்லும் போது அவங்க சைட்ல இருந்து சொல்ற என்ன விஷயம் என்ன தெரியுமா? அரசு தரப்புல இருந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அதனால இப்ப எங்களால பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்களா? அப்போ வழக்கை விசாரணை பண்ணி முடிவெடுங்கன்னு நாங்க சொல்லி கேட்கிறோம். ஆளுநர் தரப்பு சட்டப்படி நடக்கணும்னு சொல்றாங்க. யுஜிசியோட நாமினி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிராக 4 பேர் இல்ல 3 பேர் தான் நாங்க நியமிப்போம்னு சொல்லி விதந்தாவாதம் பண்ணி அதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது தமிழக அரசு. ஆளுநர் தரப்பு வந்து கிடையாது. ஆளுநர் தரப்பு சட்டப்படி உச்சநீதிமன்றம் சொல்றது போல 4 பேர் கொண்ட சர்ச் கமிட்டியை போட்டு இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் தான் நாங்க வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுப்போம்னா அப்ப யார் மேல தப்பு இருக்குது? இதுல ஆளுநர் ஒன்றும் ஏபிவிபியோட மாநில தலைவர் கிடையாது. ஆளுநருக்காக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பலமுறை இந்த விஷயத்துல ஆளுநர்கிட்ட பேசியிருக்கோம். இந்த விஷயத்துல இவங்க அரசு தரப்புல பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நாங்க இதுல முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பேச முடியாதுன்னு சொல்லல. RSS வகுப்புல என்ன சொல்லி தராங்க? நீங்க கலந்துட்டீங்க, நான் கலந்துட்டேனா? அப்புறம் திராவிடத்துல என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல நமக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல நமக்கு. எங்க RSS வகுப்புல நாங்க ஒன்றும் கலந்துக்கல. எங்களுக்கு ஒன்றும் அப்படி எங்களுக்கு ஒன்றும் அறிவுறுத்தல் கிடையாது. இவ்வளவு பிரச்சனை மாணவர்களோட பிரச்சனை லிஸ்ட் பண்ணிருக்குங்க. ஏபிவிபி இவ்வளவு பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை லிஸ்ட் பண்ணிருக்கோம். இதை பத்தி ஒரு கேள்வி வரல. RSS மாணவர் அமைப்பா பிஜேபி மாணவர் அமைப்பான்னு கேட்கற வார்த்தை இருக்கு பாருங்க. நாளைக்கே எந்த அரசு இங்க வந்தாலும் மாணவர்களுக்கு உண்மையான பிரச்சனையா இருந்தா அதை எடுத்து போராடுவோங்க நாங்க. ஆமா ஒத்துக்கிறீங்க? அட்லீஸ்ட் நீங்க அந்த மாதிரி நடக்குது தமிழ்நாட்டில், அதை பத்தி நாங்க கேள்வி கேட்கிறோம். எங்க ஏபிபி அரசியல் கட்சி அமைப்பு எங்கேயாவது உலகத்துல எலெக்ஷன் நிறுவனம் நீங்க காமிங்க. கல்லூரி வளாக எலெக்ஷனை தவிர அரசியல் எலெக்ஷன் அப்புறம் எங்கேயாவது இந்த எம்எல்ஏக்கோ இந்த எம்பிக்கோ நாங்க போய் பிரச்சாரம் பண்ணோம் நீங்க காமிங்க. அரசியல் சாராத அமைப்பு தான், அரசியல் கட்சி சாராத அமைப்பு தான். நாங்க எந்த அரசியல் கட்சியோட சொல்லுங்க பாப்போம். பாஜக எப்ப ஆரம்பிச்சதுங்க? எங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க. யாராவது எங்க இருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவர் தானே அதுக்கான. நீங்க கேக்குறீங்கல்ல பெரியார் இப்படி பண்ணிட்டாருன்னா ஆதாரத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு. அந்த மாதிரி நான் கேட்கிறேன், ஆதாரம் கொடுங்க. நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கடந்த 75 ஆண்டுகளாக மாணவர்கள் மத்தியில் தேசிய சிந்தனையை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்து வரக்கூடிய ஒரே மாணவர் அமைப்பு, அரசியல் கட்சி சாராத மாணவர் அமைப்பாக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழகத்தினுடைய 30வது மாநில மாநாடு சென்னையில் கடந்த 1, 2 ஆகிய தேதிகளில் நடந்தது. இதில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. தமிழகம், புதுச்சேரி உட்பட வட தமிழகம், அதாவது 20 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட இந்த மொத்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் பல்வேறு கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களிலிருந்து பங்கு பெற்றிருந்தாங்க. இந்த மாநில மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் திரு ஐசரி கே கணேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய தேசிய இணை அமைப்பு செயலாளர் திரு கோவிந்தகுமார் நாயக் அவர்களும் இந்த மாநில மாநாட்டில் பங்கு கொண்டிருந்தார். அதே போல் அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துடைய மற்றொரு தேசிய இணை அமைப்பு செயலாளர் திரு பாலகிருஷ்ணா அவர்களும் இந்த மாநில மாநாட்டில் பங்கு பெற்றிருந்தார். இதன் தொடர்ச்சியாக மாநில மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு பொதுக்கூட்டமானது MK மகாகவி பாரதி நகர் பகுதியிலே நடந்திருந்தது.
இந்த 30வது மாநில மாநாட்டில் தற்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசு திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய மாணவ விரோத நிலைப்பாடுகளை ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, தொடர்ச்சியாக பல விஷயங்களில் மாணவர்கள் விரோத நிலைப்பாடை திமுக அரசு எடுத்திருப்பதை இந்த மாநாட்டில் நம்ம விவாதிச்சிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 6 விஷயங்களை மையமாக வச்சு முதல் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. கல்வி சூழல் சம்பந்தப்பட்ட தீர்மானம் 6 இந்த அரசு மாணவர்களுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய 6 நிலைப்பாடுகளை முக்கியமாக குறிக்கோள் காட்டி இதனை அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த முதல் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக முதல் தீர்மானம் பார்த்திங்கன்னா 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிட்டு வருது. இன்னும் ஒரு 3 மாத காலம் இந்த அரசு இதே போல மெத்தன போக்கை துணைவேந்தர் நியமனத்தில் தொடர்ந்தால் 10க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாத சூழ்நிலை உருவாகும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விசி இல்லாதனால 1008 பிரச்சனை எல்லா யூனிவர்சிட்டிலையுமே, நிர்வாக சீர்கேடு, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஃபண்டு மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, ஊழல், இது மாதிரி பல விஷயங்களோட கூடாரமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாறிட்டு வருது. இதே போல் தொடர்ந்து இந்த அரசு ஒரு நாங்கள் மாணவர் நலன் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு அரசியல் லாபம் தான் முக்கியம் அப்படின்ற போக்கை தொடர்ந்து கையில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தமிழக பல்கலைக்கழகங்களில் விசி இல்லாத சூழ்நிலை உருவாகும். அதனால் வித்யார்த்தி பரிஷத் இந்த 30வது மாநில மாநாட்டில் இந்த குறிப்பாக விசி அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முரண்களை, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை விரைவாக விசாரணை கொண்டு வர வேண்டும். அதனை அதில் சுமூகமாக மாணவர்கள் நலன் சார்ந்து அரசு செயல்பட வேண்டும் என்று அந்த முதல் விஷயமானது குறிப்பிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4000, நமக்கெல்லாம் தெரியும், அரசு கலை கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 8000 பணியிடங்கள், உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த 8000 உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த அரசு உறுதியளித்திருந்தது. அதுக்கான தீர்வாக பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் இந்த மாதிரி 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வந்த நோட்டிஃபிகேஷனு இன்றைக்கி நம்ம எல்லாருமே பிப்ரவரியில் இருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த ஒரு டீச்சர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் கூட தமிழ்நாட்டில் நடக்கலை. இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான அறிவிப்புகளை வெளியே விட்டுட்டு அது உடனே யாராச்சும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா கோர்ட்டில் இந்த கேஸ் பெண்டிங் இருக்குது, அதனால் எங்களால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியல, இப்படி இந்த மாதிரி கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறத கணக்கு காமிச்சு இந்த மாதிரி பண்ணுறதை உதவி பேராசிரியர் நியமனங்களை தள்ளி போடுவதற்காக இது போன்ற காரணங்களை, சாக்குகளை இந்த அரசு சொல்லுகிறது. இதனை மறைமுக கொள்கையாகவே இந்த திராவிட மாடல் அரசு வச்சிருக்குதுன்னு நம்ம குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் பல இடங்களில். இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த 4000 உதவி பேராசிரியர்களை பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பும் அண்மையில் கூட வரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அது ஷார்ட் பீரியடில் நடக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் நமக்கு தெரியவில்லை. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த 11 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை கூட, ரெகுலர் ஃபேக்கல்ட்டியை கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணல. இது எத்தனை ஒரு மாணவர் விரோத அரசாக இருந்தால் இப்படி நடந்திருக்கும்? எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ் இருந்தால் இன்னொரு பக்கம் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட ஷார்ட்டேஜ். டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறவங்க நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி செய்ய வேண்டிய வேலை, கிளரிக்கல் ஒர்க் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ மாணவர்களுக்கு பாடம் எடுப்பாங்களா, இல்லை இவங்க கேட்குற டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க், அட்மின் ஒர்க்லாம் கூட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் தான் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முதுகலை முடித்த மாணவர்களுக்கு செட் எக்ஸாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு கலை கல்லூரிகளில், அதுபோல் அரசு கல்லூரிகளில் அவர்கள் உதவி பேராசிரியர் சேரணும்னா செட் எக்ஸாம்ன்றது எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன். அந்த செட் எக்ஸாமை 6 வருஷமாக நடத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லாமல் இருக்குது. கடந்த 6 வருஷமாக செட் எக்ஸாம் நடத்தாதனால பல பேர் இந்த மாதிரி முதுகலை பயின்றது அந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலான்ற கனவோடு இருந்தவங்க, டீச்சிங் ஃபீல்டில் போகணுன்ற கனவோடு இருந்த மாணவர்கள் இன்றைக்கி எந்தவித அது போன்ற விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் அவர்களை வஞ்சித்திருக்கிறது தமிழக அரசு. கடந்த ஜூன் 6, 7 ஆகிய தேதிகளில் செட் எக்ஸாம், ஜூன் 6, 7, 8 தேதிகளில் செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடக்கும்னு சொல்லி அறிவிப்பு இருந்தது. எல்லாரும் அப்ளையும் பண்ணாங்க. 7, 8 தேதிகளில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அரசு தொழில்நுட்ப காரணங்களால், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தொழில்நுட்ப காரணங்களால் இந்த எக்ஸாம் இப்போ எங்களால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அறிவிச்சு இன்னைக்கு 7 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸாம்
செட் எக்ஸாம் நடத்துறதுக்கு வக்கு இல்லாமல் இந்த தமிழக அரசு உயர்கல்வித்துறை இருந்துட்டு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகளில் சாதி ரீதியான, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆண்டு மட்டுமே 3-4 இடங்களில் பள்ளி மாணவர்கள் சாதி ரீதியான பிரச்சனைகளில் ஈடுபட்டது நமக்கு எல்லாருக்கும் செய்தி ஊடகங்களில் நம்ம பார்த்தோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இந்த மாதிரி சாதி ரீதியான மோதல்கள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவது தமிழகத்தில் இந்த மாதிரி கடந்த 3 ஆண்டுகளில் அதிகமாகியிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தால் வட மாவட்டங்களில் கல்லூரிகளில் சாதி ரீதியான மோதல், விழுப்புரம், கடலூர் இந்த போன்ற பகுதிகளில் கல்லூரிகளில் சாதி ரீதியான மோதல் எப்போது வேணாலும் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் சொல்கிறாங்க. இவ்வளோ ஆட்சி இருக்குது, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூட முடியாத, கையாலாகாத அரசு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது குறித்தான விவாதங்களும் எங்களுடைய மாநில மாநாட்டில் நடந்து அதற்கேற்ற போல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனை தொடர்ந்து நமக்கு பார்த்தோன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் இன்னைக்கு பெரிய நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருந்தது. நம்ம எல்லாருக்கும் கூட தெரியும். அந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு பிரதான பகுதிகளில், தலைநகரில் பிரதான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு முக்கியமான வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எந்த இடத்துல இந்த அரசால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ற கேள்வியை அப்போதும் எழுப்பியிருந்தோம். இந்த 30வது மாநில மாநாட்டிலும் கூட இது பற்றியான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு மாணவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே எல்லா கல்லூரிகளிலுமே பேருக்கு தான் அந்த மாணவிகளுக்கான பாதுகாப்பு குழுவானது, அவர்களுடைய பாலியல் ரீதியான துன்பங்கள், அவங்களோட ரெட்ரஸல் மெக்கானிசம் பேருக்கு தான் எல்லா காலேஜ்லையும் கமிட்டிலையும் இருக்குதே தவிர அது நடைமுறைக்கு ஒத்ததாக இருக்குதான்னு பார்த்தா இல்லை. நாங்கள் இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்களுக்கு உள்ளாகி இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய மாணவிகள் என்பதை இந்த மாநில மாநாட்டிலே நாங்கள் ஒரு மேற்கோள் காட்டியிருந்தோம். அதை தொடர்ந்து தேசிய அளவில் நடக்கக்கூடிய தேர்வுகள் நமக்கெல்லாம் தெரியும். சென்னை ஐஐடி தான் NIRF ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐஐடி. இந்த சென்னை ஐஐடியில் தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான வடமாநில மாணவர்கள் படிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க அப்ளை பண்ணாதானே நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போக முடியும். இங்கேருந்து அப்ளை பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் அதை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை சென்னை ஐஐடின்னு மட்டும் சொல்ல, பல இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னையிலே கூட கிட்டத்தட்ட 19 இன்ஸ்டிடியூஷனுக்கு மேலே இருக்குது. நம்ம சிப்பெட் தெரியும், NITTR தெரியும், IIT தெரியும், IIIT தெரியும், மேரின் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்படி மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் ஏகப்பட்ட சென்னையில் இருக்குது. ஆனால் இங்கு படிக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, இவர்கள் தொடர்ந்து அதில் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் அவங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த தமிழக அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. அதுக்கு மாற என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நீட்டு, JEE, நெட்டு போன்ற தேர்வுகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை மாணவர்கள் மத்தியில் திணிக்கிற முயற்சியை தமிழக அரசு செய்து வருகிறது. இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய இந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ், இதெல்லாம் கூட தமிழக மாணவர்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்றத கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும். அதை தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து தமிழக அரசு மாணவர்களுக்கு எதிரான, நான் மேற்சொன்ன மாணவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தமிழக அரசு கைவிட வேண்டும், உடனடியாக கைவிட வேண்டும். இது போன்ற நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை, இந்த தீர்மானத்தில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்று அதற்கேற்றாற் போல் வழிவகை செய்ய வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அது முதல் தீர்மானத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய தற்போதைய சட்டம் ஒழுங்கு, அதாவது ஒரு போர் சூழ்நிலையில் கூட இந்த அளவுக்கு மோசமான நிலை இல்லாத ஒரு நிலை தமிழகத்தில் நிலவி வருவதை வித்யார்த்தி பரிஷத் சுட்டி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக பிராட் டே லைட்டில் நடக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கை அந்த லட்சணத்தில் திமுக அரசு காத்துட்டு வராங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னா 1-2 விஷயம் இல்லை, தொடர்ந்து இப்போ நேத்தி கூட பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து மாதவரம் சென்ற ஒரு மாணவிக்கு, ஒரு மேற்குவங்கத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண், 19 வயசு இளம்பெண்ணுக்கு ஒரு ஆட்டோவில் இங்கேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர், அது இத்தனைக்கும் சிட்டிக்குள்ளே தான் அவங்க போகக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியிலேயே கத்தி முனையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் தலைநகரில்
நிலவிட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பெண்கள் வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம், பெண்களுக்கு வந்து நாங்கள் பெண்களை முதன்மைப்படுத்தக்கூடிய அரசு, பெண்களுடைய வளர்ச்சி மேம்படுத்தக்கூடிய அரசு என்று மார்த்தட்டி கொள்ளும் தமிழக திமுக அரசு இந்த விஷயத்தை இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இதே போல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சர்வசாதாரணமாக பள்ளி கல்லூரியில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இன்னைக்கு போதை புழக்கமானது அதிக அளவில் இருந்துட்டு இருக்குது. நாங்கள் வந்து விழிப்புணர்வு நடத்துகிறோம், அவங்களுக்கு விழிப்புணர்வு, அதே போல் இதற்குடைய போதையினுடைய தீமைகள் குறித்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தால் கூட ட்ரக் சப்ளையை தடுக்கிறதுக்கு, அதாவது ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனில் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகரிச்சிட்டு இருக்குது, அதில் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனில் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குது. அப்போ எந்த மாதிரியான ஒரு செய்தியை மக்களுக்கு அந்த இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரசு கொடுக்குது இதன் மூலமான எங்களுக்கு தெரியல. அதே போல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்ட பெண்கள் வாழ்ந்த தமிழ்நாடு இது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் வெளியே போக முடியாத அளவுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 12 இடத்துல தாம்பரம் பகுதிகளில் ஒரே நாளில் 12 இடங்களில் செயின் பறிப்பு, இது போன்ற தொடர் சம்பவங்கள், கொள்ளை, இது போன்ற சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தாண்டி இது மாதிரியான விஷயங்களாலையும் பெண்கள் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஆனால் தமிழக அரசினுடைய அக்கறையெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து கருப்பு துப்பட்டா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கருப்பு துப்பட்டா வாங்கி வெளியே வச்ச ஒரு கீழ்த்தரமான செயலை தமிழக முதல்வர் செய்திருக்கிறார் என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இதற்கு அன்னைக்கே கண்டன அறிக்கை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒரு முதல்வர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் என்டிட்டியாக இருக்கவர், இந்த மாதிரி அவர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் பெண்கள் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்த பெண்களை அவர்கள் துப்பட்டாவை வெளியே வாங்கி வச்சு உள்ளே அனுப்பியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் இது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல் வருஷம் நமக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்தால் தான் இந்த பேரிடர்கள் பற்றி தமிழக அரசு சிந்திக்குது. டிசம்பர் வர வரைக்கும் இந்த அரசு தூங்கி கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்தால் நாங்களும் வந்து ரோட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு கொடை எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு வரதை தவிர்த்துட்டு தயவு செய்து முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்னென்ன எடுக்க முடியும், இந்த மாதிரி மழையினால் அதிகம் பாதிக்கக்கூடிய பகுதிகள், இது போன்ற பகுதிகளை முன்னரே கண்டறிந்து அங்கே என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும். 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், 4000 கோடி ஒதுக்கியிருக்கோம், 90% பணி நிறைந்திருக்கு, 97% பணி நிறைவேறிருக்கிறது, இந்த கதையெல்லாம் சொல்லாமல் மக்கள் வந்து மழை காலங்கள்லையும் அவங்களுடைய வேலைக்கு போகிறதுக்கும் அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கும் பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவ வேண்டும் என்பது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய வேண்டுகோள். எங்களுடைய மாணவர்கள் அதே போல் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுறாங்க, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் அதிக சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் அரசு சட்ட கல்லூரிக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். நீங்கள் பற்றை பெரும்புத்தூருக்கோ எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புதுப்பாக்கத்துக்கோ போகணுன்னா சென்னையிலேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இங்கே மழை காலங்களில் மாணவர்கள் போய் வர்றதுக்கு, குறிப்பாக அந்த டிசம்பர் மாதம்ன்றது செமஸ்டர் தேர்வு நடக்கக்கூடிய காலம், பல மாணவர்கள் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைக்கு உள்ளாகிறாங்க, அரியர் வைக்கிறாங்க இதனால. அப்படி டிசம்பர் மாதத்தில் மட்டும் அந்த பேரிடரை பற்றி, சென்னையை பற்றி, மழையை பற்றி யோசிக்காம மற்ற நேரங்களிலும் இதுக்கான முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டும் என்று அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வேண்டுகோள் வைக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சிகளையும் பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் திராவிட சித்தாந்தத்தை புகுத்தக்கூடிய ஒரு பயிற்சி கூடங்களாக தமிழக அரசு, திமுக அரசு மாற்ற முயற்சிக்கிறது. அதனை வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது. நீங்கள் சித்தாந்தம் பேச வேண்டும் என்றால் அதற்கு தனி இடங்கள் இருக்கின்றன. பள்ளிக்கூடங்களையும் கல்லூரி வளாகங்களையும் பல்கலைக்கழக வளாகங்களிலும் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளிலோ அல்லது இது போன்ற பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் யாராவது பங்கேற்றாங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுடைய சித்தாந்தத்தை பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சித்தாந்தத்தை பரப்புறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்குது. நீங்கள் 70 ஆண்டு காலமாக ஆல்ரெடி இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் வைக்கம் வீரர்னா யார் இந்த மாதிரி சொல்லி தொடர்ந்து பரப்பிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை இனிமேலும் தமிழக அரசு செய்ய வித்யார்த்தி பரிஷத் அனுமதிக்காது. பள்ளிக்கூடங்களும் கல்வி நிறுவனங்களும் அரசியல் சித்தாந்தங்கள் திணிக்கப்படும் பயிற்சி கூடங்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல்ஸ் இங்கே நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய அரசு கல்லூரிகளில் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட மாடல் அரசு இது இப்படி செய்திருக்கிறது அப்படி செய்திருக்கிற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் செய்வதற்கு மற்ற இடங்கள் இருக்கின்றன. இதை கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை வித்யார்த்தி பரிஷத்
இந்த மாதிரி பொலிட்டிக்கலி பயாஸ்டு கேம்பஸஸாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் இருக்கக்கூடாதுன்றதை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வேண்டுகோள் வைக்கிறது. அதே போல் சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் தயவு செய்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி வித்யார்த்தி பரிஷத் கோரிக்கை வைக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சிண்டிகேட் மெம்பராக இருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டியில்ன்றதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு சர்வசாதாரணமாக உள்ளே வந்து போகிறாங்க. இது மாதிரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அந்த சிண்டிகேட் மெம்பராக இருந்தார். அதன் தொடர்ந்து இப்போது எக்மோர் பரந்தாமன் அவர்கள் அங்கே சிண்டிகேட் மெம்பராக இருக்கார். இப்படி அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அல்லது அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடாது என்பது வித்யார்த்தி பரிஷத்தினுடைய பல நாள் கோரிக்கை. இந்தியாவில் பல இடங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எம்எல்ஏக்கள் வந்து சிண்டிகேட் மெம்பராக இருக்கிறது. இது போன்ற அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. இந்த விஷயங்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட தேசிய புலனாய்வு வந்து எங்கேயாவது ஒரு தீவிரவாதியை கைது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி தீவிரவாதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறி வருவது மாணவர்களுக்கும் எதிரான ஒரு விஷயம். அதே போல் பொதுமக்களுக்கு பொது அமைதிக்கு எதிரான ஒரு விஷயமாக வித்யார்த்தி பரிஷத் கருதுகிறது. தமிழ்நாட்டில் அண்மையில் பார்த்துருந்தீங்கன்னா ISIS தீவிரவாதியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படி தீவிரவாதிகளுக்கு சிகப்பு கண்பல வரவேற்பை இந்த அரசு கொடுத்து வருகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை மாற வேண்டும். இந்த தமிழ்நாடு வந்து நக்சல்களின் கூடாரமாகவோ அல்லது தீவிரவாதிகளின் கூடாரமாகவோ மாறுவதை வித்யார்த்தி பரிஷத் ஒருபோதும் அனுமதிக்காது. இதே போல அரசாங்கம் வந்து கல்லூரிகள் பள்ளிகள் இதை பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்மாகை பற்றி சிந்திக்கிறாங்க. டாஸ்மாகுடைய வருடாந்திர வருமானத்தை பெருக்குவது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக சிந்திக்கிறாங்க. இதனை கைவிட வேண்டும். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த ஒரு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்புன்னு நினச்சி தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மது பாட்டில் எல்லாம் ரிட்டர்ன் வாங்க போகிறாங்களாமா. இவ்வளோ பிரச்சனைகள் நாங்கள் வரிசையாக லிஸ்ட் பண்ணுறோம். மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது, பொது பிரச்சனை இருக்குதுன்னு இவ்வளோ விஷயங்களை வித்யார்த்தி பரிஷத் போன்ற அமைப்புகள் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதை பற்றி சற்றும் சிந்திக்காத அரசு அதிகமாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா டாஸ்மாகினுடைய வருடாந்திர வருமானத்தை எப்படி பெருக்குவது, கார் ரேஸ் சென்னையில் எப்படி நடத்துவது, இதிலெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, தமிழகத்தில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க கையில் தான் ஆட்சி இருக்குது, இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ இப்படி இந்த சீரழிந்த சட்ட ஒழுங்கை தமிழக அரசு சீர் செய்ய வேண்டும். மாணவர்கள் வந்து எங்களுக்கு படிக்க வேண்டும் என்பதுதான் மாணவருடைய நோக்கம். எங்களை போராட வைத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. நாளைக்கு கூட இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய போச்சம்பள்ளியில் ஒரு அரசு பள்ளியில் 3 அயோக்கிய ஆசிரியர்களால் ஒரு சிறுமி அந்த குழந்தைய இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எந்தெந்த கேம்பஸில் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. அதை பற்றிலாம் இந்த அரசு கவலைப்படுற மாதிரியும் தெரியல. அதிகபட்சம் இவங்க பண்ணுறது என்ன, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் போராட்டம் பண்ண வந்த ஊர் மக்களை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு காவல்துறைக்கு என்ன புரியலன்னா, நம்ம வந்து ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் அவனை கூட்டு போய் காலை உடைச்சிட்டோம் அப்படின்னு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறதுனால பொதுமக்கள் வந்து அமைதியாக போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையோட வேலை தவறு நடந்த பிறகு அவனை வந்து கால் உடைக்கிறதோ வழுக்கி வைக்கிறதோ கிடையாது. காவல்துறையோட வேலை தவறுகள் நடக்காமல் தடுப்பது. காவல்துறை போல செயல்பட வேண்டுமே தவிர ஒரு தவறு நடந்த பிறகு வந்து கடைசியில் வந்து படத்தில் வரா மாதிரியே நேர்லையும் ரியாலிட்டிலையும் காவல்துறை வந்து செயல்பட வேண்டாம்ன்றது வித்யார்த்தி பரிஷத் கேட்டுக்கிறோம். இந்த மாதவரம் இந்த கிளாம்பாக்கத்தில் இந்த வடமாநில பெண் விஷயத்தில் கூட காவல்துறை இன்னும் கூட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாமே இருந்தும் கூட அந்த கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ தாமதமாக பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி மெத்தன போக்கை பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாலியல் துன்புறுத்தல் விஷயங்களில் கூட இப்படி ஒரு மெத்தன போக்கை தமிழக காவல்துறை கைவிட வேண்டும். இது அவங்க கம்ப்ளீட்டாக போலீஸோட ஃபெயிலியர் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த போலீஸை வந்து செயல்படவில்லையா அந்த அரசு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க திமுக காரங்களா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகுதான் போலீஸ் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எந்த குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அதை எடுத்து பார்த்தோம்னா
ஒரு பக்கம் ஒன்று அதில் திமுகவுடைய மூத்த தலைவர்களோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்களோட இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் வெளிவருது. அப்போல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்போ அரசு அதிகாரிகளுக்கு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களின் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வராங்களோன்ற கேள்வி நமக்கு எழுது. அவர்கள் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் இவங்களாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுது. இந்த மாதிரி விஷயங்களை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம பள்ளிகளில் மாணவர்கள் இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி வந்திருந்த விஷயம் என்னன்னா, பள்ளி மாணவி பெருங்காடு ஊராட்சியில் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தம் செய்ய அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சுத்தம் செய்ய வைத்திருக்கிறார்கள். அது பழங்குடியின மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அது அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி முன்னேறி வரக்கூடிய பழங்குடியின மாணவிகளை இப்படி இந்த அரசு எப்படி நடத்துகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவங்கள பண்ண அதிகபட்ச விஷயம் என்ன தெரியுமா? சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மொதல் விஷயம் கிடையாது. இந்த மாதிரி 15-20 உதாரணங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் என்னால் சொல்ல முடியும், பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த சம்பவங்கள்ல. ஆனால் அவர்கள் அனைவர் மீதும் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய உச்சபட்ச நடவடிக்கை என்னன்னா, அவர்களை சஸ்பெண்ட் பண்றதோ அல்லது டிரான்ஸ்பர் பண்றதோ மட்டும்தான். அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதியப்பட வேண்டும் என்று பல முறை கோரிக்கைகள் வைத்தும் கூட அவர்கள் வந்து இந்த எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இந்த மாதிரி இருந்துட்டு வர்றதுனால தொடர்ந்து இது மூலம் தைரியமா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த கல்வி சூழல், இது சம்பந்தமான 2 தீர்மானங்களை வித்யார்த்தி பரிஷத் தன்னுடைய 30வது மாநில மாநாட்டிலே நிறைவேற்றி இருந்தது. தமிழக அரசின் கவனத்திற்கு இதை பத்திரிகை ஊடக வாயிலாக நாங்கள் கொண்டு செல்கிறோம். இதன் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று வந்து வித்யார்த்தி பரிஷத் கோரிக்கை வைக்கிறது. ஆளுநர் இதுவரை கடந்த ஆண்டு மட்டும் மத்திய அரசுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குதுன்றதை நான் உங்களுக்கு நீங்க அதை இப்போ ஆளுநரோட விஷயத்தில் நான் சொல்லணும்னா, ஆளுநர் இதுவரை 3 முறை அந்த சர்ச் கமிட்டியோட போட்டு அமைச்சிருக்கிறாங்க. தமிழக அரசு என்ன பண்றாங்க, அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. தமிழக அரசு இப்போ 4 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி போடுறதுல தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை? 4 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி போடுறது எந்த விதத்திலையும் சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லை அதுலன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது. அதில் போய் மேல்முறையீடு போட்டு இதை காலம் தாழ்த்தி இந்த மாதிரி துணைவேந்தர் நியமனத்தில் மெத்தன போக்கு காட்டுவது அரசா ஆளுநரா அந்த கேள்விக்குள்ள அது ஒரு கேள்வி எழுது. இதெல்லாம் தாண்டி ஆளுநர் தரப்பாக இருந்தாலும் சரி, அரசின் தரப்பாக இருந்தாலும் சரி, இருவருமே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்கள் நலன் சார்ந்து ஒரு துணைவேந்தர் நியமனம் நடக்க வேண்டும் என்றதான் எங்களோட கோரிக்கை. ஆளுநரிடம் மனு கொடுக்கிறோம். அவர் வந்து பேசணும். திமுக முதல்வர் அனுமதி தந்தால் நாங்கள் மனு கொடுப்போம். எந்த அரசியல் கட்சி சார்ந்தவன் சொல்றீங்கன்னு எனக்கு ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஆமா உச்சநீதிமன்றத்தில் யாருனால டிலே இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. யார் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாநில அரசு தான் குற்றம் சாட்டி இருக்கு. மாநில அரசு தான் வந்து இன்னும் இப்ப வரைக்கும் நீங்கள் தீர்க்கவில்லை என்றால் நாங்கள் தீர்ப்போம் சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்பை பத்தி கேட்கல. நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க. உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, தமிழக அரசு நாங்க இதுல கேட்டிருக்கக்கூடிய விஷயம் கூட என்னன்னா, விரைந்து அந்த வழக்கை விசாரணை கொண்டு வர வேண்டும். அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை தான் பார்க்கணும்னு கேட்டிருக்கோம். ஆளுநர் எந்த விஷயத்திலையும் இடையூறு இல்லையே. ஒரு நிமிஷம் நான் சொல்ல பாருங்க. 3 பேர் கொண்ட சரி நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல அதை பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க தீர்மானத்துல ஏன் இல்லைன்னா, ஏன்னா மாநில அரசால தான் அந்த கேஸ் வந்து இவ்வளவு நாள் டிலே இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆளுநர் தரப்பும் ஆமா
சுமூக தீர்வு ஏற்படுத்தணும் அதுதான் சொல்றோம். இப்போ அந்த மாதிரி சுமூக தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி நாங்க சொல்லும்போது அவங்க சைட்ல இருந்து சொல்ற என்ன விஷயம் என்ன தெரியுமா? அரசு தரப்புல இருந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அதனால இப்ப எங்களால பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்களா? அப்போ வழக்கை விசாரணை பண்ணி முடிவெடுங்கன்னு தான் நாங்க சொல்லி கேட்கிறோம். ஆளுநர் தரப்பு சட்டப்படி நடக்கணும்னு சொல்றாங்க. யூஜிசியோட நாமினி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. ஆளுநர் தரப்பு யார் சட்டப்படி சரியாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம். யூஜிசியோட நாமினி இருக்கணும்னு சொல்றது எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அவங்க சைடுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. 3 பேர் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றது ஆளுநரா, சட்டத்துக்கு எதிராக செய்யணும்னு சொல்றது ஆளுநரா அரசா? ஏனால் சட்டத்துக்கு எதிராக சட்டத்திற்கு இருக்கக்கூடிய யூஜிசியோட ரெகுலேஷன்ஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிராக 4 பேர் இல்ல 3 பேர் தான் நாங்க நியமிப்போம்னு சொல்லி விதந்தாவாதம் பண்ணி அதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது தமிழக அரசு. ஆளுநர் தரப்பு கிடையாது. ஆளுநர் தரப்பு சட்டப்படி உச்சநீதிமன்றம் சொல்றது போல 4 பேர் கொண்ட சர்ச் கமிட்டியை போட்டு இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் தான் நாங்க நோட்டிபிகேஷன்ல கொடுப்போம்னா அப்ப யார் மேல தப்பு இருக்குது? இதுல நான் சொல்றது பழைய வரைவிலேயே கூட ஒரு நிமிஷம். கேரளா இந்த வழக்கு முதல்ல ஆரம்பிச்சது இந்த மாதிரியான போக்கு இருக்குல்ல, அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான இந்த முரண் இருக்குது இல்ல, யூஜிசி நாமினி இருக்கணுமா வேணாமான்னு சொல்லக்கூடிய முரண் ஆரம்பிச்சது கேரளால இருக்கக்கூடிய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னது யூஜிசியோட நாமினி இருக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது, சட்ட சிக்கலும் இல்லை, அது சட்டப்படி அதுவும் சரியும் கூட என்று சொன்னாங்க. ப்ரோ சான்சலர் யாருங்க? உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? துணைவேந்தர் நியமனத்தில் நீங்க கேட்கும்போது இதுல யாரோட தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் செயல்பட்டிருக்காரு. அந்த துணைவேந்தர் நியமனத்தில் அவரோட பங்கு என்னவோ அதை செய்திருக்கிறாரு. ஆளுநர் தரப்புக்காக நாங்கள் ஆளுநர் தரப்பை மென்ஷன் பண்ணலன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் மீட்ல நாங்கள் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, ஆளுநர் தரப்பாக இருந்தாலும் சரி அரசு தரப்பாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு 2 பேரும் சுமூகமாக பேசி மாணவர்களுக்காக துணைவேந்தர் நியமனத்தை நடத்துங்கன்னு தான் கேட்குறோம். இல்ல, ஏன்னா இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதா இவங்க காரணமா சொல்றாங்க. நாங்க அதனால வழக்கை முடிவு கொண்டு வர வேண்டும் போட்டிருக்கோம். இவங்க பேச மாட்டாங்க, நாங்க பேசிதான் ஆகணும். ஏன்னா இங்க பாருங்க 3 வருஷமா ஒரு துணைவேந்தர் இல்லாமல் ஆமா எந்த சார்பு யாரது சார்ந்து இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஆளுநர் எங்களோட மாநில தலைவர் கிடையாது. ஆளுநர் ஒன்றும் ஏபியூபியோட மாநில தலைவர் கிடையாது. ஆளுநருக்காக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பலமுறை இந்த விஷயத்துல ஆளுநர்கிட்ட பேசியிருக்கோம். இந்த விஷயத்துல இவங்க அரசு தரப்புல பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நாங்க இதுல முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பேச முடியாதுன்னு சொல்லல. நீங்க சொல்றது இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இவங்க வந்ததுனால தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் காலத்துல இருந்தே இது முதலிடத்துல தான் இருக்குதுங்க. இப்போ நான் ரீசெண்டா சொல்ற டேட்டா என்னன்னா 2019-18 இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முதுகலையில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையும் இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய கடந்த 3 ஆண்டுகளில் 27% இருந்தா அது 25%. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 27% இருந்தா அது 25% இருக்கு. ஆனா இது இந்திய அளவில் அதிகமான எண்ணிக்கையாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய முந்தைய ரெக்கார்டப்பட இது குறைஞ்சிட்டு இருக்குதுன்றதை நம்ம சொல்றோம். கடந்த 12 வருஷமா ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி கூட இந்த அரசால கொண்டு வர முடியலன்னா அப்ப என்ன அரசாங்கம் இது? தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்குதா இல்லையா? மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்குதா? 5 மாவட்டத்துக்கு ஒரு மாநில பல்கலைக்கழகம் இருக்குது. அப்படி மாநில பல்கலைக்கழகங்கள் அதிகமானாதான் பிஹெச்டி உடைய வேகன்சி அதிகமாகும். பிஹெச்டி சேர்பவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது நாங்கள் குற்றச்சாட்டுனா, இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம். தமிழ்நாடு ஏற்கனவே நல்லா இருந்த மாநிலம், அங்கே இதுக்கு முன்னாடி இருந்ததை இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அதை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணுங்க, இந்தியாவோட கம்பேர் மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணுங்கன்னா ஆமாம்
ஆமா எல்லாருக்கும் படிப்பு இருந்துச்சு, எல்லாருக்கும் படிப்பு இருந்துச்சு. ஆமா எல்லாரும் எது அப்போ நீங்க வந்து நாங்க சொல்றதை நம்ப வேண்டாம். நீங்க வந்து வித்யார்த்தி பரிஷத் சொல்றதை நம்ப வேண்டாம். நீங்க அரசாங்க ஆங்கிலேயர் காலத்து ஆய்வறிக்கையில் எடுத்து பார்த்தாலே ஆற்காடு பகுதிகளிலும் சென்னை பகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருந்தது. சமமாக அனைத்து மாணவர்களும் படித்தார்கள் என்று ஆங்கிலேயனுடைய அறிக்கையிலே இருக்குது. அதோட தரவுகள் வேணும்னா கூட நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கு. ஆங்கிலேயர் வந்த பின்னாடி இல்ல, ஆங்கிலேயர் ஆட்சி நான் சொல்றது 1700 800களில் ஆங்கிலேயர்கள் ஆய்வு செய்த போது அதான் இப்போ வந்து தமிழக முதல்வர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில துப்பட்டாவை கழட்டுறது தான் உங்களோட அதிகரிப்பதுல. ஆமா நான் சொல்லட்டுமா, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்கறது எங்க போகுது நான் சொல்லட்டுமா? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அரசு கலைக்கல்லூரியில் உதாரணத்தோட சொல்றேன், முடிஞ்சா போய் ஆய்வு பண்ணி பாருங்க. கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு திண்டிவனத்தில், ஐடி கார்டுக்கு காசு வாங்குறாங்க 400 ரூபாய். அதே மாதிரி யூனிஃபார்முக்கு காசு வாங்குறாங்க 2000 ரூபாய். கேட்டா ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதான் 1000 ரூபாய் வாங்குறல மாசம் கட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான திமிர் பேச்சு எந்த தைரியத்தில் வருது? அரசு கொடுக்கறதுன்றதால வருது. அதே அரசு கலைக்கல்லூரி நடக்குது. அதே போல மாடல் எக்ஸாம் இருங்க, அதே போல நாங்க பண்ணியிருக்கோமே, நாங்க இதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். விழுப்புரத்தில் திண்டிவனத்தில் பண்ணியிருக்கோம். நீங்க அதை நீங்க பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதை விடுங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். பெரியார் யூனிவர்சிட்டியில தமிழக அரசு ரிவிஷன் எக்ஸாம், அதாவது செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி மாடல் எக்ஸாம் நடக்கும். அந்த மாடல் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ் காசு மாணவர்கள்ட்ட வாங்குது இந்த வெக்கங்கட்ட அரசு. அதே போல அந்த பேப்பர் எழுதுறாங்கல்ல, அந்த பேப்பருக்கு காசு மாணவர்கள்ட்ட வாங்குது, இந்த பேப்பர் கொண்டு வாங்குது. அப்போ எந்த ஊர்லயாவது அரசு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நடக்குமா? ஆனா ஒரு பக்கம் அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து சர்ப்ளஸ் ஃபண்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுங்க இப்போ இது இருக்குல்ல, எவ்வளவு நிதி பெண்டிங்ல இருக்குதுங்க? எவ்வளவு நிதி பெண்டிங்ல இருக்குது? ஏன்னா நான் வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு நிதி பெண்டிங்ல இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து ஒரு பொத்தாம்பொதுவான குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறாங்களே தவிர இல்ல பெண்டிங் எந்த திட்டத்தில், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எந்த திட்டத்துக்காக வர வேண்டிய பணம்னா மத்திய அரசினுடைய திட்டத்துக்காக வர வேண்டிய பணத்தை இவங்க வந்து மத்திய அரசினோட திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், மத்திய அரசினுடைய பணம் மட்டும்தான் வேணும்னா அப்புறம் எப்படி இங்க அந்த வேலை நடக்கும்? மத்திய அரசு எங்களுடைய தேசிய மாநாட்டில் மத்திய அரசு உட்பட்ட எல்லா விஷயத்தையும் என்டிஏல நடந்த குளறுபடி காட்டம் இந்த மாதிரி விஷயங்களை தேசிய மாநாட்டில் கண்டிச்சோம். என்டிஏவை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் செய்திருக்கிறோம். நாங்கள் எந்தவித அரசியல் கட்சி சார்ந்த அமைப்பு கிடையாது. அந்த சாயத்தை ரொம்ப நாளாக ஏபிபி மேலே பூசணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்றைக்குமே நடக்காது. இதே புதுவை இருந்தாலும் சரி, அங்கேயும் போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த பிடியூவில் நடந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியிலையும் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். திமுக ஆட்சி போராட்டங்கள் பண்ணவங்க மீது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் கைது தான் பண்ணுறாங்க, திமுக ஆட்சியாக இருந்தாலும் கைது தான் பண்ணுறாங்க. அப்போ எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க நீங்கள் சொல்கிறீங்க? ஏபிவிபி அது தெரியுமா உங்களுக்கு? மாத்திட்டாங்க, டேட் மாத்தினாங்களா இல்லையா? அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஏபிவிபி கண்டன அறிக்கை தெரிவிச்சு ஏபிவிபியோட சென்ட்ரல் டீம் போயிட்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஏபிவிபியும் இதற்கான குரலை பதிவு செய்தது. எங்களுக்கு இது இந்த பிரச்சனைகள் தான் மாணவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளா தோணுது எங்களுக்கு. எது இது தமிழ்நாட்டோட மனநிலை எப்படின்னா, இங்க இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோட மனநிலை எப்படின்னா, நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணுனா அந்த பிரச்சனை இப்போ உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறீங்க. நாங்க இப்போ இவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க, நீங்க கவலைப்பட எது
நாங்க அதுக்கான கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்கோம் சாமி. தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இங்க இல்ல, தேசிய மாநாட்டில் நிறைவேற்றினாங்க. தேசிய மாநாடு வருஷம் தமிழ்நாட்டில் என்டிஏவை எதிர்த்து தீர்மானமானது இந்த மாதிரியான தேர்வுகள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றது நாங்க கேட்டிருக்கோம். தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய மாணவர் விரோத நிலைப்பாடு குறித்தான தீர்மானம் தான் இது. இதுல எந்தெந்த நிலைப்பாடுகளை தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்க கொண்டிருக்கோம். ஆமா ஆமா தமிழ்நாட்டில் தாங்க நாங்க தமிழ்நாட்டில் இருக்க மாணவர் பிரச்சனை தான் இது எல்லாமே. அதுவாது நடக்குது, வருஷம் நடக்குது. 6 வருஷமா செட் எக்ஸாம் நடக்கல. அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா யாராச்சும்? 6 வருஷமா நடக்கல, நடக்குது. தேர்வு தினத்துல வச்சாங்க, அதை பத்தி முறையா தெரிவிக்கப்பட்டதும் அந்த தேர்வை ஒத்தி வச்சாங்க. 26ஆம் தேதி 27ஆம் தேதி நடந்துச்சுல. ஒரு வருஷமா நடக்குதுல்ல. அதுவாது நடக்குது, அதுவாது வருஷம் நடக்குதுங்க நெட் எக்ஸாம். செட் எக்ஸாம் 6 வருஷமா ஒரு எக்ஸாம் நடத்துறது துப்பு இல்லை இந்த அரசால. 10,000 பேருக்கு மேல அங்க நெட் எக்ஸாம் நடத்துறாங்க. செட் எக்ஸாம் எடுத்துறது புரியல. அதை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தோம். அங்க முறையான ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்தோம். அவங்க செவி சாய்க்கிறாங்க. நாங்க சொன்னா எங்க விஷயத்தை கேட்கறாங்க. இங்க கேட்கக்கூடிய அரசு இல்ல. நாங்க ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணா எங்க மேல வழக்கு போடுது அரசு தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? யூஜிசியை கண்டிச்சு என்டிஏவை கண்டிச்சு தீர்மானமானது தேசிய மாநாட்டில் போன மாசம் நடந்ததுல நிறைவேற்றப்பட்டது. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தமிழக மாணவர்கள் மட்டும் இல்ல, தமிழகம், ஆந்திரா, இது எல்லா இடத்துலயும் பொங்கல் பண்டிகை வேற பேர்கள் நடக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நடக்கக்கூடிய தேர்வுகள் இந்த மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னொரு விஷயம் சொல்லவா, நானு தர்மபுரி அரசு கலைக்கல்லூரில் அமைச்சர் பங்கு பெறாரு நிகழ்ச்சியிலன்றதுக்காக பொங்கல் விழாவை ரத்து பண்ணுது இந்த தமிழக அரசு. தமிழக கலைக்கல்லூரிகளுடைய முதல்வர் சுற்றறிக்கை விடுறாங்க, அரசு நிகழ்ச்சி நடக்க போது, அதனால பொங்கல் விழா நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி ரத்து பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏபிவிபி திரும்ப தருமபுரியில் போராட்டம் பண்ணி அந்த பொங்கலுக்கு பிரிச்சிருந்த அந்த தடையை நாங்க வாங்கி கொடுத்தோம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில இந்த லட்சணம் உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்குது, நடவடிக்கை எடுங்க. என்ன தெரிவிக்கணும்? என்ன எதுக்கு தெரிவிக்கணும்? என்ன வகுப்பு நடக்குது? என்ன வகுப்பு நடக்குது? என்ன தீவிரவாத அமைப்புகளா சாதாரணமா சுத்திட்டு இருக்குது. RSS என்ன தடை பண்ணப்பட்ட அமைப்பா? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. RSS என்ன தடைப்பட்ட அமைப்பா? திராவிட அமைப்புகள் பள்ளிக்கூடல போய் ஸ்டேஜ் போட்டு ஒரு அமைச்சர் கருத்தை திணிக்கிறாருன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு RSS இப்படி பண்ணுதுன்னா எது? அதுதான் நான் சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன், ஆட்சி இருக்குதுல்ல திமுக அரசு, இதுக்காவது உங்களோட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துங்க நான் கேட்கிறேன். எங்கேயாவது நடந்துச்சுன்னா அது என்ன தடை செய்யப்பட்ட அமைப்பு? அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுங்க. RSS வகுப்புல என்ன சொல்லி தராங்க? நீங்க கலந்துட்டீங்க, நான் கலந்துட்டேனா? அப்புறம் திராவிடத்துல என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல நமக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல நமக்கு. எங்க RSS வகுப்புல நாங்க ஒன்றும் கலந்துக்கல. எங்களுக்கு ஒன்றும் அப்படி எங்களுக்கு ஒன்றும் அறிவுறுத்தல் கிடையாது. நாங்க எதுலையும் கலந்துக்கல. புரியல. திராவிட கட்சிகளுக்கும் திராவிட இயக்கங்களும் சம்பந்தம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய தீர்மானங்களை பத்தி பேசணும்னா ஏபிவிபிக்கும் RSSக்கும் என்ன சம்பந்தம்ன்றதா உங்களோட கேள்வியா இருக்கு பாருங்க. இவ்வளவு பிரச்சனை, மாணவர்களோட பிரச்சனை லிஸ்ட் பண்ணிருக்குங்க. ஏபிவிபி இவ்வளவு பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை லிஸ்ட் பண்ணிருக்கோம். இத பத்தி ஒரு கேள்வி வரல. RSS மாணவர் அமைப்பா, பிஜேபி மாணவர் அமைப்பான்னு கேட்கற வார்த்தை இருக்கு பாருங்க. நாளைக்கே எந்த அரசு இங்க வந்தாலும் மாணவர்களுக்கு உண்மையான பிரச்சனையா இருந்தா அதை எடுத்து போராடுவோங்க நாங்க. ஆமா, ஒத்துக்கிறீங்க? அட்லீஸ்ட் நீங்க அந்த மாதிரி நடக்குது தமிழ்நாட்டுல, அதை பத்தி நாங்க கேள்வி கேட்கிறோம்.
வேற என்ன இதுல நாங்க சொல்லிருக்கிறது எது நடக்கல? சென்னை மாநகராட்சியில் நடக்குதா இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? நீங்க மழை காலத்துல நீங்க கோட் போட்டு நீங்க கேமராவோட நிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. என்ன பண்ண முடியாதுக்கு? எது 4000 கோடி ஒதுக்குனது எங்க போச்சு? 4000 கோடி ஒதுக்குனா இப்போ உதய செய்தி ஊடகத்துல பேரிடர் நிவாரணம் கேட்டது. அது பேரிடர் இங்க மழைநீர் வடிகால் கட்டுறோம்னு சொல்லி மாநகராட்சியில 4000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னாங்கல்ல. இதே அமைச்சர் தானே சொன்னாரு. அந்த பணம் எங்க போச்சுன்னு கேக்குறேன். நீங்க வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கலையான்னு கேக்குறீங்க. நீங்க மத்திய அரசோட மவுத் பீஸா நாங்க இங்க வரலங்க. நீங்க வந்து அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. எலெக்ஷன்ல ஏபிபி வரைக்கும் எலெக்ஷன் நின்னது கிடையாதுங்க. அதனால மத்திய எந்த அரசியல் கட்சியோட உடன்பட்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்க ஏபிபி அரசியல் கட்சி அமைப்பு எங்கேயாவது உலகத்துல எலெக்ஷன் நிறுவனம் நீங்க காமிங்க. கல்லூரி வளாக எலெக்ஷனை தவிர அரசியல் எலெக்ஷன் அப்புறம் எங்கேயாவது இந்த எம்எல்ஏக்கோ இந்த எம்பிக்கோ நாங்க போய் பிரச்சாரம் பண்ணோம் நீங்க காமிங்க. அரசியல் சாராத அமைப்பு தான், அரசியல் கட்சி சாராத அமைப்பு தான். நாங்க எந்த அரசியல் கட்சியோட சொல்லுங்க பாப்போம். பாஜக எப்ப ஆரம்பிச்சதுங்க? எப்ப ஆரம்பிச்சது பாஜக? 1980 ஆரம்பிச்ச கட்சியை 1949 ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் ஏபிவிபியோட நீங்க ஒப்பிடுறீங்கன்னா அப்ப இது புரியல. போயிருக்குங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில என்ன நடக்குது? பாஜக சார்ந்த அமைப்புன்றது நான் வந்து கண்டிக்கிறேன், கண்டிப்பா சொல்றேன். பல முறை பத்திரிகை செய்திகள்ல பேப்பர்ல வந்ததை கூட கண்டிச்சு நாங்க அறிக்கை விட்டுருக்கோம். சொல்றது கேளுங்க. 1980s 70s ஆரம்பிச்ச கட்சியை 1949 ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனோட இவங்கன்னா எப்படிங்க ஒத்துப்பாங்க? ஏபிபி கொடி தவிர பிஜேபி கொடி இருந்துச்சா? எங்கேயாச்சு பிஜேபி கொடி இருந்துச்சா? ஏபிபி கொடி தாங்க இருக்கும். எங்களுக்குன்னு கொடி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தேசிய தலைமை இருக்குது. 75 ஆண்டு ஆள் ஆமா. பாஜக ஒப்பிட்டு பேசாதீங்க தயவு செய்து. பாஜகவோட ஏபிவிபியை ஒப்பிட்டு பேசாதீங்க. பாஜக மாணவர் அமைப்பு ஏபிபி கிடையாது. ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சியா? ஆர்எஸ்எஸ் சார்பு யாருடைய ஆர்டரின் பேர்ல நாங்க இங்க வேலை செய்யல. ஏபிவிபிக்கு தனியா தேசிய தலைமை இருக்குது. ஏபிவிபியோட தேசிய தலைமை என்ன சொல்லுதோ, யாரோட ஆர்டரோ, எந்த ஒரு அமைப்பினுடைய ஆர்டரையும் ஏபிவிபி ஃபாலோ பண்றது கிடையாது. தனித்து இயங்கக்கூடிய அமைப்புங்க. வேற கேள்வி இருந்தா கேட்கலாம். அவங்க சொல்ற ஆர்டர் எதுவும் எங்க தேசிய தலைமை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபாலோ பண்றதும் கிடையாது. எங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க. யாராவது எங்க இருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவர் தானே அதுக்கான. நீங்க கேக்குறீங்கல்ல பெரியார் இப்படி பண்ணிட்டாருன்னா ஆதாரத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு. அந்த மாதிரி நான் கேட்கறேன், ஆதாரம் கொடுங்க. நீங்க தாங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், ஒரே நிமிஷம் தெளிவா சொல்றேன். நான் கடைசியா ஒரு நிமிஷம் தெளிவா சொல்றேன். பாஜகவோடு எங்களை ஒப்பிட்டு பேசாதீர்கள். நாங்கள் பாஜகவினுடைய மாணவர் அமைப்பு கிடையாது. தெளிவுபடுத்துறேன் திரும்ப. பாஜகவின் ஆதரவாளர்களும் கிடையாது. எந்த இடத்துலயுமே பாஜகவோட எம்பிகளுக்கோ எம்எல்ஏகளுக்கோ நாங்க போய் ஓட்டு பிரச்சாரம் பண்ணது கிடையாது. எங்கேயுமே நாங்க போய் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டது கிடையாது. ஏபிவிபி 75 வருஷமா தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு. ஆர்எஸ்எஸ் ஆர்டர்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் ஏபிவிபி கிடையாது. வித்யார்த்தி பரிஷத்திற்கு தனி தேசிய தலைமை இருக்குது, தனி தேசிய அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவர்கள் முடிவு பண்ணுவதை நாங்க மாநிலத்தை கேட்போமே தவிர ஆர்எஸ்எஸ் முடிவுகளையோ அல்லது ஆர்டர்களையோ ஏபிவிபி ஃபாலோ பண்றது கிடையாது. ஓகே, நன்றி.